தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிலிண்டர்கள் பதுக்கலை தடுக்க எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டம் அமல். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க மத்திய அரசு உத்தரவு. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் உணவகத்தில் மதிய உணவு இல்லை என வைக்கப்பட்ட விளம்பர பலகை. வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தனியார் உணவகம் நடவடிக்கை. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கடைகளை மூடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக வணிகர்கள் புலம்பல். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் போது அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது தட்டுப்பாடு வந்துச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம்லாம் ரொம்ப பாதிக்கும். குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமமாகி போயிடும். நாங்கள் கடையை மூட வேண்டியதாக வரும். குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க, அவங்கள படிக்க வைக்கணும், நிறைய செலவுகள்லாம் இருக்குது. இதை தமிழக அரசு இந்த தட்டுப்பாடு இல்லாமல் மத்திய அரசிடம் பேசி இதை சரி செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வச்சு தான் கடை போட்டுருக்கேன். இப்போ இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க. 4 பேர் குடும்பமும் இதில் தான் வாழுது. இந்த சிலிண்டர் பிரச்சனைனால இப்போ நாளைக்கு கடை போடணுன்றது சந்தேகமாக இருக்குது. இதனால் இது கவர்மெண்ட் தான் ஏதாவது ஒரு இது பண்ணால் தான் ஹோட்டல் ஒரு தொழில் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. கோவையில் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் சிலிண்டர் 50% தான் கிடைப்பதாக கடை உரிமையாளர்கள் வேதனை. மாலை 4 மணி முதல் 6 மணி நேரம் கடையை திறக்க வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கி உள்ளதாகவும் பேட்டி. மீண்டும் சிலிண்டர் டிமாண்டுங்கிறாங்க. ஆனால் எந்த வகையில் தொழில் பண்ணுன்னு தெரியல. இப்போ அன்னவரம் காப்பி 30 ரூபா விற்கிறாங்க. நம்ம 15 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்படியே போனால் இந்த கலெக்டர் ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸு, கோர்ட்டு எல்லாருமே இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நிலவரம் தான், தொழில் பண்ணுறதுக்கு கஷ்டம். கஷ்ட காலங்கள் இப்படியே போயிட்டு இருந்தால் சிலிண்டர் டிமாண்ட்னா இப்போ கிடையாது, ஜாதி தான் போகணும். வேறு என்ன பண்ணுறது? தொழில் எப்படி பண்ணுறது? தொழில் பண்ணுறதுக்கு வேணும்ல. சிலிண்டர் விலை ஏறினாலும் சிலிண்டர் கொடுக்கணும்ல, அதுவுமே இல்லைங்கிறாங்களே. இந்த சிலிண்டரே வரல, ஒன்று தான் இருக்குது, எப்படி குழப்பம் நடத்துறது? பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும். 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேங்கிறாங்க. கடைகளுக்கு தொழில் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணி கொடுக்கணும்ல, அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே. திருப்பூர் மாவட்டத்தில் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் சிக்கல். புக்கிங் செய்ய வழங்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் தற்சமயம் பயன்பாட்டில் இல்லை என வருவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டத்தில் வணிக சிலிண்டர்கள் விநியோகம் முற்றிலும் நிறுத்தம். தினசரி 700 வணிக சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் நிலையில் 2 நாட்களாக சிலிண்டர்கள் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல். மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கேஸ் ஏஜென்சிகள் அறிவிப்பு. புதுச்சேரியில் ஹோட்டல் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம். தமிழகத்தில் வணிக கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு பின் மேலும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேட்டி. அதாவது இப்ப தட்டுப்பாடு இருக்கு, உடனே கிடைக்கல, கொஞ்சம் லேட்டா தர்றாங்க. இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 2 தினங்களுக்கு அப்புறம் இன்னும் ஷார்டேஜ் ஆகுன்னு சொல்றாங்க. அந்த ஷார்டேஜ் ஆச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும். சென்னையில் வணிக சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வாடிக்கையாளர்கள் மாற்று எரிசக்திகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல்.
வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டதை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு சென்னை ஹோட்டல்கள் சங்கம் கடிதம். எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலையிட வேண்டும் என கோரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக தமிழக அரசு விளக்கம். மத்திய அரசுக்கு கடிதம் வாயிலாக வலியுறுத்தி சிலிண்டர் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை. ஒரு எல்பிஜி சிலிண்டர் வாங்கிய பின் மற்றொரு சிலிண்டர் வாங்குவதற்கான கால இடைவெளியை 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக உயர்த்தியது மத்திய அரசு. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் சிலிண்டர்களை பதுக்கி கள்ளச்சந்தையில் விற்பதை தவிர்க்க நடவடிக்கை. வீட்டிற்கு பயன்படுத்தும் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு வழங்குவதை மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் தெரிவிப்பு. பெங்களூருவில் உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு கேஸ் சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்படுவதாக அறிவிப்பு. தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேர்காணல். முதல் நாளில் 20க்கும் மேற்பட்டவர்களுடன் தாவேகா தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் நேர்காணல் நடத்தினர். மானாமதுரையில் கைதி ஆகாஷ் மரணம் தொடர்பாக 3வது நாளாக நடைபெறும் சாலை மறியல் போராட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். போராட்டக்காரர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி விக்டோரியா கௌரி அறிவுறுத்தல். கைதி ஆகாஷ் மரணம் தொடர்பாக மானாமதுரை காவல் நிலையத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த தேசிய தகவல் மைய அதிகாரிகள். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மீது அண்ணாமலை தொடர்ந்த அவதூறு வழக்கு. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை நேரில் ஆஜராகி சாட்சியம். சென்னையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கல்வி சிலை, கட்டணை கூறும் அறிவு சிலைகள் திறப்பு. கட்டணை கூறும் அறிவு சாதனை சரித்திர நூலையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் வரும் 17ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறேன். சிபிஐ அனுப்பிய சம்மன் அடிப்படையில் கேள்விகளுக்கு நேரில் சென்று உரிய விளக்கம் அளிப்பேன் எனவும் செந்தில் பாலாஜி பதிவு. மானாமதுரையில் கைதி ஆகாஷ் மரணம் தொடர்பாக உறவினர்கள் 3வது நாளாக தொடர் போராட்டம். போராட்டத்தால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பல கிலோமீட்டர் நடந்து செல்லும் அவலம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் விலை 1,20,400க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி.